இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இப்போ போல் வெள்ளை சாதம் பண்ணிவிட்டு அது கூட வந்து குழம்புக்கு வந்து பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். வெள்ளை பூசணிக்காய் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். தொட்டுக்கிறதுக்கு பொரியல் வந்து உருளைக்கிழங்கு பொரியலும் அப்புறம் கோவக்காய் வறுவலும் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ வீட்டிலலாம் முடிச்சுட்டு இன்றைக்கி கடையிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரியை வந்து ரெடிமேட் சாரியை கன்வெர்ட் பண்ண சொல்லி ஒரு கிளைண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து சில்க் சாரி மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரெடிமேட் சாரி மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பக்கிள்ஸ் எல்லாம் போடுற மாதிரி வச்சு கொடுத்துருந்தேன். அதாவது இடுப்பு பெருசு சின்னது ஆனாலுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த சாரீ வந்து நான் கரெக்டாக உட்காரதுக்கு சில டாட்ஸ் எல்லாமே பிடிக்கணும். அவங்க மெஷர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அதெல்லாமே பண்ணணும். ஸோ அவங்களோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ரெடி பண்ணியிருந்தேன். அவங்க கிளைண்ட் வந்து என்னோட கொஞ்சம் ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. ஸோ அவங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் எனக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மேலே வச்சு தான் கட்டி காமிச்சிருந்தேன். நம்மளுக்கு சாரீ கட்டும்போது அந்த சைடு ஃப்ளீட் தான் ரொம்ப விரும்புவோம், நல்லா அழகாக உட்காரணுன்னு. அதை மட்டும் நம்ம வந்து எடுத்து டைட்டாக ஒரு பின் மட்டும் குத்திக்கிட்டால் போதும். ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருப்போம், அந்த இடத்துல வந்து ஒரு பின் மட்டும் குத்திக்கிட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே யூனிஃபார்ம் சாரீஸ் டெய்லி கட்டணும், டெய்லி சாரீஸ் கட்டணும், டெய்லி யூனிஃபார்ம் சாரீஸ் எல்லாம் கட்டணும் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ரெடிமேட் சாரீ கன்வெர்ட் பண்ணணுனாலும் அதை பற்றி கிளாஸஸ் ஏதாச்சும் படிக்கணும்னு எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்.